ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம VST சக்தி 130 DI Powertiller வந்து மொத்தமாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு போகத்துக்கு ஒரு டைம் என்னென்ன செக் பண்ணணுன்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஐலோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் ஐலோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. அதுக்காகவசம் நம்ம இந்த வீடியோ மேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் செக் பண்ணலாம். இன்ஜின் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மட்டும் ஆயில் மட்டும் டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்ஜின் ஆயில் வந்து டெய்லியுமே செக் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், டபுள் கோட் இருக்குது, டபுள் கோட்டோடு இருக்கணும் ஆயில் வந்து. நெக்ஸ்ட் வந்து தண்ணி டீசல் ஆயில் இன்ஜினுக்கு வந்து டெய்லியுமே செக் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கியர் பாக்ஸ் ஆயில். கியர் பாக்ஸ் ஆயிலுக்கு வந்து இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் லெவலு. இது வந்து 5 லிட்டர் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் ஃபுல்லாகிட்டு வரும். ஆயில் வந்து செக் பண்ணுறோம். இங்கே பாருங்க, கிட்ட காமிங்க, ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு போகம் நிறுத்திட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இதில் செக் பண்ணணும். இதில் வந்து ஆயில் வந்துச்சுன்னா ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். காமிப்பா பாருங்க, ஃபுல்லாக இருக்குது ஆயில். ரோட்டரி ஆயில் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பவர்டில்லர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னே என்னென்ன பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலேட்டர் வைக்கிறோம். ஆக்சிலேட்டர் வச்சுட்டு கிளச்சு வந்து மேலே எடுத்து விட்றோம். இது மேலே எடுத்துட்டு நெக்ஸ்ட் கியர் வந்து நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும். கியரில் இருக்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கியர் வந்து நியூட்ரல் இருக்கான்னு பார்த்துட்டு ரோட்டரி வந்து நியூட்ரல் இருக்கான்னு பார்க்கணும். ரோட்டரி நியூட்ரல் இருக்கான்னு ரெண்டுத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லிவரை போட்டு பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிட்டு